இப்போ இந்த தெரியுதுல்ல, இந்த பூ வந்து விரிய முடியாமல் இந்த வைரஸோட பாதிப்பே வந்து நரம்பு மண்டலத்தை அப்படியே சுருக்கிறது. சுருக்கி அப்படியே ஒன்றும்லாம் அப்படியே இழுத்து பிடிச்சி வைக்கிறது. அதோட எஃபெக்ட் தான் அந்த பூவெல்லாம் முழுசாக விரிய முடியாமல் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு பாலை வெளியே வந்திருக்குல்ல, அதுக்கு அடுத்த பாலை கருவாக இருக்குது, நின்று 3 பாலை வரும், 3 கூடவே வரும். அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாயிரும். ஆமாம், அதெல்லாம் தெளிவாயிரும். இந்த பூ வந்து இந்த கீழே இருக்க பாலையெல்லாம் அப்படியே கறி இருக்குல்ல, இது என்னென்னா அந்த என்டையர் சாற்றுக்குழாய் தொகுதி, அதாவது அந்த நரம்பு மண்டலம் இருக்குல்ல, அந்த நரம்பு மண்டலத்தில் பூரா பிரேக் பண்ணி அப்படியே அரெஸ்ட் பண்ணும். அதனால தான் அந்த இது எல்லாம் விழுகிறது. காய்க்குள்ளே உள்ள வெடிச்சா இதாக இருக்குல்ல, கலர் மாதிரி இருக்குல்ல, எல்லாம் அதோட எஃபெக்ட் தான். இப்போ இது இந்த சொறி வந்திருக்கு இல்லையா, இந்த சொறி இருக்குல்ல, இந்த சொறி இதை வந்து ஒரு சின்ன ஒரு பூச்சினால வரும். இதுதான் அந்த வைரஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். அது கண்ணுக்கு தெரியாது. ஒரு பாலைக்கு இன்னொரு பாலைக்கு இடையில இல்லை 10 அடினா ரொம்ப நம்ம வந்து இப்போ இந்த இது வச்சு பார்த்தோம்னா இந்த பாலைக்கு 45 டிகிரி. நம்ம அந்த நீளமாக ஸ்டிக் வச்சு கட் பண்ணீங்களே அது இதுதான் சார் ஃபஸ்ட்டு அடி மடிக்கும் போது லீஃப் கொடுத்து. என்ன தேதிக்கு அடிச்சிங்க? 4/9 மாதம் 4ஆம் தேதி முதல் டோஸு. அதை அடித்த பிறகும் 2வது டோஸ் எப்போ கொடுத்தீங்க? செகண்ட் டோஸ் வந்து 15 தள்ளி கொடுத்தேன் சார். சரி விட. இப்போ அடுத்த எல்லாம் எத்தனை எண்ணு? அதுக்கடுத்து இது அடித்த பிறகும் இது அடுத்த கொடுத்துங்க சார். கரும்பச்சாக்கு அடுத்த கொடுத்துங்க சார். சரி. அதுக்கடுத்து இந்த கொடுத்துங்க.